ஸோ கஸ்டமர்கிட்ட நாங்கள் போய் ப்ராப்பர்ட்டியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகும்போது எனக்கே ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்கும். அங்கே அது வருது, இங்கே இப்படி டெவலப் ஆகும் அப்படின்னு தான் எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு தான் ஒரு ப்ராப்பர்ட்டியுடைய லொக்கேஷன் அட்வான்டேஜ்லாம் நாங்கள் பேசுவோம். ஆனால் பேசும்போது எங்களுக்கே ஒரு கிளாரிட்டி இருக்காது, எங்களுக்கே டவுட்டாக இருக்கும். ஸோ நிறைய டவுட் விஷயங்கள்லாம் எனக்கு அப்போ இருந்துச்சு. 2008, 10 இந்த 13 காலகட்டங்கள்லாம் புதிய லேஅவுட் ப்ரொமோஷன் பண்ணி நிறைய ப்ராப்பர்ட்டி விற்றுருக்குறோம். 200 ரூபா 300 ரூபா சதுரடி. இன்றைக்கி அதெல்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா 3000 ரூபா போகுது, 3500 ரூபா 4000 ரூபா போகக்கூடிய ப்ராப்பர்ட்டிலாம் இருக்குது. ஸோ இப்படி நாங்கள் கண்கூட பார்த்ததுனால இன்றைக்கி நான் சில ப்ராப்பர்ட்டியை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது வீடியோவில் பேசும்போது கொஞ்சம் ஹைப் கொடுக்குற மாதிரி தெரியும். ஏன்னா ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் சேல்ஸ் பர்சனுடைய வேலையே என்ன அப்படின்னாக்கா ஃப்யூச்சரை பற்றி சொல்கிறது, எதிர்காலத்தில் என்னெல்லாம் இங்கே நடக்கும் அப்படிங்கிறத கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி சொல்கிறது. ஸோ அந்த நாலேஜு அந்த டேட்டா என்கிட்ட இருக்கிறதுனால இந்த மாதிரி அப்ரிசியேஷன்லாம் என்னுடைய கண்கூட நான் பார்த்ததுனால இதை கொஞ்சம் நான் பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக பேசுவேன். இப்போவும் எனக்குன்னு ஒரு பாலிசி இருக்குதுங்க. சில லொக்கேஷன்லாம் போகவே மாட்டேன், போய் ப்ராப்பர்ட்டி பற்றி பேசவே மாட்டேன். எனக்கு தெரியும் அங்கே அந்த அளவுக்குலாம் ஆகாது அப்படின்னு. இல்லை எனக்கு டவுட் இருக்கலாம், இல்லை எனக்கு நாலேஜ் இல்லாமல் இருக்கலாம். பட்டு ரியல் எஸ்டேட்டுங்கிறது தொடர்ச்சியாக வளர்ச்சி நடந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஏரியாங்க. ஸோ ப்ராப்பர்ட்டியை சரியான ப்ரைஸில் சரியான இடத்துல ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்டேஷன்லாம் பக்காவாக இருக்கிற மாதிரி வாங்கி போட்டாங்கனாக்கா வாங்கினவங்க நிச்சயமாக சோட போனதே இல்லை. ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணி மோசம் போயிருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டாக்கா நிச்சயமாக அப்படியும் சிலருக்கு நடந்திருக்குது. பட் நான் அந்த மாதிரி விஷயங்கள் நான் போகவே மாட்டேன். நான் ரொம்ப கவனமாக இருப்பேன் இந்த டாக்குமெண்டேஷன் விஷயத்தில், ப்ரைஸ் விஷயத்தில், லொக்கேஷனை பற்றி பேசும்போது. ஏன்னா எனக்கு தெரியும் அந்த பணத்தினோட அருமை. ரியல் எஸ்டேட்டில் ஒரு மோசடி மூலமாக தான் இந்த ரியல் எஸ்டேட் தொழிலுக்கு நான் வந்தேன். அது நிறைய பேருக்கு தெரியாது. அதனால் சில விஷயங்கள் நான் பேசுகிறது வீடியோ பார்க்குறவங்களுக்கும் நான் ரொம்ப ஹைப் கொடுக்குற மாதிரி தெரியும். பட் நான் அங்கே போயிட்டனாலே அந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஏதோ வேல்யூ இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா என்னோடய நாலேஜுக்கு தெரியுது. ஏன்னா அன்றைக்கி எனக்கு இந்த டவுட்லாம் இன்றைக்கி உங்களுக்கே இருக்காது. கூகுளில் தட்டினா உங்களுக்கு எல்லா டேட்டாவும் வந்துடும். தொடர்ச்சியாக ரியல் எஸ்டேட் வளர்ச்சிகள் நோக்கி போயிட்டுருக்குது. அதனால் ரியல் எஸ்டேட்டை குறைச்சி மதிப்பிடாதீங்க. சரியான இடத்துல சரியான ப்ரைஸில் ஏதோ ஒரு இடத்துல உங்கள்கிட்ட இருக்கிற பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இடம் வாங்கி போடுங்க. நிச்சயம் நீங்கள் நல்லா இருப்பீங்க.